சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் உங்களால் பல்க் மெசேஜிங் இது எல்லாத்தையும் அனுப்பிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேரோட டெமோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது டேஷ்போர்ட். இதோட உங்களுடைய ஏபிஐ டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது மூலயமா இந்த நம்பரோட உங்களுடைய ஏபிஐ நம்பர் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து உங்களுடைய டோட்டல் கான்டாக்ட்ஸு, இது டோட்டல் மெசேஜஸ், இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் மெசேஜஸ் இதில் இருக்கும். இது வியூ சேட்ஸ், டோட்டலாக சேட்ஸை வியூ பண்ணிக்கலாம், ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கலாம், டெம்ப்ளேட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது உங்களுடைய மெசேஜ் ஆக்டிவிட்டியை நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ மெசேஜ் போகுது வருதுங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ரீசன்ட் இன்கமிங் மெசேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது சேட்ஸ். இந்த சேட்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களோட லீடு உள்ளே வந்திருக்குங்கிறதையும் உங்களுக்கான நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸையும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்துக்கலாம். இன்கமிங் மெசேஜஸ், அவுட் கோயிங் மெசேஜஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சேட்டோட மெசேஜஸையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் இது வந்து உங்களுடைய கான்டாக்ட்ஸ். இந்த கான்டாக்ட்ஸ் நீங்கள் வந்து இது வந்து ஒன் பை ஒன்னாகவும் ஆட் பண்ணணும். ஒரு கான்டாக்ட் ஆட் பண்ணணும்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் கான்டாக்ட் ஆட் பண்ணணும்னா சிஎஸ்பி ஃபைல் யூஸ் பண்ணி ஒரு லைனில் இந்த நம்பரை நீங்கள் 91 ஆட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா டோட்டலாக சிஎஸ்பி ஃபைலாக நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராட்காஸ்டிங். இந்த ப்ராட்காஸ்டிங்க்கு வந்து நமக்கு முதல்ல என்ன தேவைப்படுது அப்படின்னா நம்ம டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். இது வந்து மெட்டா மூலயமா அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த டெம்ப்ளேட்ஸோட டேட்டாஸை இதில் நீங்கள் ஆட் பண்ணணும். டெம்ப்ளேட்டோட நேம் வந்து எப்போவுமே இந்த மாதிரி லோயர் கேஸில் தான் இருக்கணும், அதை கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட யூட்டிலிட்டி, இது மார்க்கெட்டிங் மெசேஜா, யூட்டிலிட்டி மெசேஜா, இல்லை ஆத்தென்டிக் ஓடிபியான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கான டேட்டாஸை நம்ம கொடுக்கணும். மோஸ்ட்லி மார்க்கெட்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான டேட்டாஸை நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய ஆப்ஷன் வந்து இதில் வந்து என்ன மாதிரியான மெசேஜ், இமேஜா, டெக்ஸ்ட்டாக, வீடியோவாங்கிறத நீங்கள் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அதோட நீங்கள் டேட்டாஸை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா அதோட ஒரு இமேஜ் உள்ளே கொண்டு வரீங்கன்னா அதோட டேட்டாஸ் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ இதோட பார்க்குறப்போ திஸ் இஸ் அ மார்க்கெட்டிங் மெசேஜ்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்து உங்களுக்கு ப்ரீவியூவில் உங்களுக்கு ஷோ ஆகும். எங்கே ஷோ ஆகும்னா நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியூவில் உங்களால் இந்த மாதிரி உங்களுடைய டேட்டாஸை பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த வேரியபிள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். 2ஆவது வேரியபிள், 3ஆவது வேரியபிள் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த வேரியபிளில் நீங்கள் டேட்டா கொடுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் சென்ட் பண்ணுறப்போ. அதுக்கப்புறம் இதில் ஃபுட்டரில் நீங்கள் ஃபுட்டர் கொடுக்கலாம். ஸ்டாப் இல்லை ஜுப் டெக்னாலஜிஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம் இதில் இந்த ஃபுட்டரில். ஸோ இந்த ஃபுட்டர் இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 3 பட்டன்ஸ் தான் ஆக்டிவ் பண்ண முடியும். அந்த பட்டன்ஸ் குயிக் ரிப்ளை, காலுக்கு ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். யூஆர்எல்ல நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த யூஆர்எலுக்கான விசிட் ஒரு சைட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் விசிட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை சப்மிட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக மெட்டாவோட சப்மிட் ஆகி உங்களுக்கு டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் வந்து இருக்கும். உங்களோட டெம்ப்ளேட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெண்டிங்ஸில் வந்துருக்கும். இது மூலிமா நீங்கள் பார்த்துக்கலாம் பெண்டிங் இருக்குது, அப்ரூவ் இருக்குது, இதெல்லாம் எத்தனை பெண்டிங் இருக்குது, எத்தனை அப்ரூவ் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ராட்காஸ்ட் போகணும். இந்த ப்ராட்காஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒரு நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். மல்டிப்புளாக நீங்கள் அனுப்புறதுக்காக அந்த எந்த டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான நம்பர்ஸ், அனுப்ப வேண்டிய நம்பர்ஸ் வந்து டோட்டலாக அனுப்பணுமா, இல்லை 1 by 1 பிக் பண்ணி அனுப்பணுமா, அப்படி இல்லை குரூப் மூலிமா அனுப்பணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் அனுப்பிக்கலாம். இந்த குரூப்பையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த குரூப் இங்கே இருக்கும், நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை அடுத்து சொல்கிறேன். இந்த குரூப்பை நீங்கள் க்ரியேட் பண்ண குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்பரை பேஸ்ட் பண்ணி நீங்கள் அனுப்பிக்கலாம். பேஸ்ட் பண்ணி நீங்கள் அனுப்புறது மூலயமா இந்த மாதிரி அனுப்புறது மூலயமா அந்த வேரியபிள் அந்த இதில் வந்து உங்களுக்கு வேரியபிள் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வேரியபிள் வந்துருக்கு. இந்த வேரியபிள் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் போனீங்கன்னா சென்ட் ஒரு வாட்டியும் சென்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணியும் சென்ட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் கழித்து. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இத்தனை வாட்டி சென்ட் பண்ணுங்கிறதையும் கொடுத்து ஹவர்ஸ், வீக்ஸ் இந்த மாதிரி டைமிங்கும் கொடுத்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய குரூப்ஸ், இந்த குரூப்ஸ் வந்து நீங்கள் வந்து குரூப் க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த குரூப்புக்குள்ளே டேட்டா வந்து ஆட் பண்ணுவீங்க சிஎஸ்பி மூலயமா. ஓகேங்களா, இதை ஆட் பண்ணுறது மூலயமா உங்களால் டேரெக்டாக உங்களுடைய மெசேஜஸை அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் ஆட் பண்ணும்போது ஒரு நம்பருக்கு முன்னாடியே 91ங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கணும். ஏன்னா 91 இல்லை கண்ட்ரி கோட் எதாவது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் அப்லோட் பண்ணி அதை பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளோஸ், இந்த ஃப்ளோஸுங்கிறது நீங்கள் சேட் ஃப்ளோ, இந்த சேட் ஃப்ளோ வந்து நீங்கள் ஒன்று ட்ரிகர் பண்ணலாம். ஓகேங்களா, டெக்ஸ்ட் மெசேஜ் ஃபஸ்ட்டு அலோன் டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எப்படி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற மெசேஜ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இமேஜை நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இந்த இமேஜை நீங்கள் பண்ணுறது மூலயமா இமேஜ் ஐடி எங்கேருந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா அந்த இமேஜ் ஐடி வந்து நீங்கள் வந்து இந்த இமேஜ் ஐடி வந்து
இன்னொரு இடத்துலேருந்து எடுக்கலாம். எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னொரு டெம்ப்ளேட் இருந்து உங்களால் எடுக்க முடியும். சரி. இந்த டெம்ப்ளேட்ஸ் மூலயமா இந்த மீடியாவை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மீடியாவோட ஐடியை காப்பி பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இமேஜஸ் அனுப்புறீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஐடியை இதில் அனுப்பி சேவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐடி இதில் சேவ் ஆகிடும். அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பட்டன்ஸ், இந்த பட்டன்ஸை வந்து நீங்கள் எப்படி வேணால் பட்டன் ஆட் பண்ணலாம், கிளிக் பண்ணலாம். சூஸ் த பட்டன் ஆப்ஷன் சொல்லிட்டு இதில் வந்துட்டு நீங்கள் வந்து எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இதை சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். ஒரு இதையும் பண்ணும்போது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கலெக்ட் இன்புட் டேட்டா. இந்த கலெக்ட் இன்புட் டேட்டாங்கிறது நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க டேட்டாவா அப்படிங்கிற டேட்டா. ஸோ இது ஒரு இதையும் நீங்கள் டேட்டா, அதாவது நேமு, யூசர் நேமு, இமெயிலு, பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் மூலிமா அனுப்பலாம். இன்ஃப்ளோங்கிறது நீங்கள் வந்து டேரெக்டாக அது ஒன் பை ஒன்னாக எப்படி கனெக்ட் பண்ணணும்னா இது ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணணும், இப்படி பண்ணணும், இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி ஒன் பை ஒன்னாக நீங்கள் இதை கனெக்ட் பண்ணலாம். அது கீழே இருக்கிற பட்டன் செலக்ட் பண்ணி ஒன் பண்ண ஒன்றா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி இதை கனெக்ட் பண்ணலாம். பண்ணிட்டு சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த ஃப்ளோக்கான நேம் கொடுக்கலாம். இந்த ஃப்ளோக்கான நேம் வந்து என்ன கொடுக்கணும், ஃபஸ்ட்டு ஃப்ளோன்னு கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கீவேர்டு எக்ஸெட் மேட்ச் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் என்ன மாதிரியான கீவேர்டு அங்கே ஆட் பண்ணிக்கலாம், அந்த கீவேர்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு வெளியே போனீங்கன்னா உங்களோட ஃப்ளோ டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளோ நேம் வந்து இதில் தான் நீங்கள் சேவ் பண்ணணும். நான் மாற்றி சேவ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்தோம்னா உங்களுக்கு ஃப்ளோட இமேஜ் வந்துச்சா, இதுதான் உங்களோட ஃப்ளோவோட டேட்டா. ஸோ வந்ததுக்கப்புறம் இது தேவையில்ல, இதை டெலிட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இதில் வந்துடும், இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாமே. அதுக்கப்புறம் உங்களுடைய இன்னொரு ரிப்போர்ட்டுங்கிறது நீங்கள் அனுப்புகிற பல்க் மெசேஜ் குரூப்பில் அனுப்புவீங்களா, குரூப் மூலயமா. அதாவது மேனுவலாக உங்களுக்கு தேவைப்படுற குரூப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு அதோட டேட்டாஸ் அனுப்புவீங்களா, அதோட இன்கமிங் அவுட் கோயிங் டேட்டாஸ் எல்லாத்தையுமே இதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் டேட்டாஸ் இதில் வந்து நீங்கள் யூசர் நேம், உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதே டைம் உங்களுடைய பாஸ்வேர்டையும் நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் மேன்சுக் கனெக்ட் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். தேங்க்யூ.